ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்க. பாக்கியாதிபதி அப்படியே 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து குருவும் சூரியனும் சேர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சூப்பரான வாரம் இந்த வாரங்க. சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது. வாரத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களில் சந்திரனும் நம்முடைய ராசியிலே உட்கார்றாரு. குருச்சந்திர யோகம் அற்புதமாக ராசிக்கு கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதாவது குடும்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் சிறப்பான ஒரு எதுவுமே நல்லது நடக்காதவங்க, புருஷன் முன்னாடி தகராறு இருக்கிறவங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போயிருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் திரும்ப வந்து ஒரு ஒன்றாக இணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. உறவுகள் கை கொடுக்கும், நட்புகள் கை கொடுக்கும். இதுவரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருடமாக எதில் அதிகமாக டிஸ்டர்ப், தொல்லைகள் போன்றவைகளை அடைந்து கொண்டிருந்தீர்களோ அந்த டிஸ்டர்ப், கடன் இருக்கிறது, நோய் இருக்கிறது, எதிர்ப்புகள் இருக்கிறது, எல்லாத்தையுமே இப்போது விலக்கி வைக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக வந்துருச்சு. 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில ராகு இருக்கிறது. வேற மாதிரியான, அதாவது அந்நிய இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஆகவே தனுசிற்கு சோதனைகள் தீர்ந்துவிட்ட நல்ல வாரம் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் கடைசி நாட்கள்ல சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் உங்களுடைய வீட்டில் வந்து உட்கார்றது மிகப்பெரிய யோகம். வாரத்தின் ஆரம்பமே 11ஆம் இடத்துல வந்து சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்கிறார். அப்ப லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நினைச்சது கண்டிப்பாக நடக்கும். வேறு மாதிரியான வழிகளில் எதிரி மூலமாக தன லாபங்கள், யார் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர் மூலமாக, அவர் செய்யக்கூடிய ஒரு தப்பின் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது வருமானம் வரக்கூடிய சூழல் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சோதனைகள் இனிமே கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிற பிரச்சனைகளும் படிப்படியாக மகர ராசிக்காரர்களுக்கு தீரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 7.5 சனி முடிந்து விட்டது. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய அளவில் வேலை செய்யும். ஆனா பயணங்களின் மூலமாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் புதன்கிழமை, வியாழக்கிழமை ஏதாவது டிராவல் வரும். தென் மாவட்டங்களுக்கு, மதுரை, திருநெல்வேலி போன்றவைகளுக்கு போக வேண்டிய அமைப்பு, அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. குலதெய்வ தரிசனம், ஒரு முக்கியமான பெரியவரை போய் பார்த்துட்டு வர்றது போன்ற அமைப்புகள். சிலருக்கு குடும்ப செலவுகளுக்கு பணமும் வந்துடும். ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினேன், அந்த வாங்கினேன், ஏசி வாங்கினேன், டிவி வாங்கினேன், ஃபேன் வாங்கினேன் என்பது மாதிரியான குடும்ப தேவைகளுக்கான பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொருள் வாங்கவும் அளவிற்கு வருமானங்களும் வரக்கூடிய நிலைகளும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மகரத்திற்கு சோதனைகள் இல்லாத நல்ல வாரம், பெரிய சோதனைகள் தீர்ந்துவிட்ட யோக வாரம் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 2 வருஷமா இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மெதுவா உங்களுக்கு பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். ஐயா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் டபால்னு ஜி பூம்பா மாதிரி இப்ப இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடாது. ஏற்கனவே 2 வருஷமா உன்னப்படி என்னப்படின்னு சொல்லிட்டு கடுமையான பலன்களை கண்டிப்பாக அனுபவித்து விட்டீர்கள். மனம் சோர்ந்து போய்விட்டது, சோம்பேறியாகி போயிட்டீங்க. அடுத்தவர்கள் திட்டக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இருந்தீர்கள். அவைகள் எல்லாம் இப்போது படிப்படியாக விலகி கொண்டு வருகின்றன. மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகிட்டு வருது. உதவாதவர்கள் கூட அப்போது தேடி வந்து இப்போது உதவக்கூடிய அமைப்புகள் இப்போது உங்களுக்கு இருக்கிறது. எதிலும் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. 5ல கண்டிப்பாக குரு இருப்பது, ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். 3ஆம் இடத்தில் உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய இவர் உட்கார்ந்து, சுக்கிரன் உட்கார்ந்து தன்னுடைய பாக்கிய வீட்டையே பார்ப்பதும், 8ஆம் அதிபதியாகிய இவர் வந்து 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருப்பதும் மிகப்பெரிய நல்ல யோகம். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்கள் இப்ப நான் சொல்ல மாட்டேன். இதுவரைக்கும் யார் அடித்தாரோ அவரே அணைக்கக்கூடிய தன்மைகள் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே முன்னேற்றங்கள் அப்படியே கண்ணுக்கு தெரிகின்ற அளவிற்கு தான் நிச்சயமாக இருக்கும். வேலை மாற்றம் இருக்கும், தொழில் மாற்றம் இருக்கும், வீட்டில் கூட பிரச்சனைகள் குறையும். எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் கும்பராசிக்காரர்களுக்கு வரும். ஆகவே இப்போது வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அடுத்து உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய யோக வாரம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.
மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல இடத்துல தான் சந்திரன் கொஞ்சம் வலிமையான இடத்துல தான் இருக்கிறாரு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லை. சந்திராசிரமம் முடிந்ததற்கு பிறகு 9, 10, 11ஆம் இடங்கள்ல வந்திருக்கிறாரு. 10ஆம் இடத்துல அவருக்கு குருச்சந்திர யோகம் இருக்கிறது. ஆக புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒரு மாதிரியா தான் இருக்கும். சந்திராசிரமம் உங்களுக்கு போன வாரமே முடிஞ்சு போச்சு. அப்ப திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி இருப்பீங்க. எங்கே என்ன எதை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்களும் மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு நல்லா இருக்கும். 10ஆம் இடத்துல சந்திரன் குருச்சந்திர யோகத்துல ஓரளவிற்கு நல்ல அமைப்புகள்ல இருப்பது என்பது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் மீனராசிக்காரர்கள் மனதை தளர விடாமல் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள்ல அனைத்தையும் நல்ல விதமாக பார்க்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஜன்மச்சனினால இளைஞர்கள் சிலருக்கு கொஞ்சம் அப்படியே மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வாரம் கிரக நிலைகள் இருக்கின்றன. 9 குடையவர் 9ஆம் இடத்தை பார்த்து 10 குடையவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் இப்போது செயல்பட இருக்கிறது. ஆகவே கவலைகள் எதுவுமே இல்லாம குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இருக்கின்ற மன அழுத்தத்தை கூட இறைவனின் அருளால் தீர்த்து கொள்ளக்கூடிய யோக சுப வாரமாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம்.